தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக மீனவர்கள் கைது, வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ராமேஸ்வரம் கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்படுவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை எல்லைக்குள், இலங்கை நாட்டு கடல் எல்லைக்குள் போய் மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் இந்த அட்டூழியத்தை பண்ணுகின்றனர். தமிழக மீனவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன, மீன்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன, அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தப்படுகிறார்கள், நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு சிறையில் தள்ளப்படுகிறார்கள். தமிழகத்தை ஆளுகின்ற இந்த திமுக அரசு, இந்த தெலுங்கர் அரசாங்கம் தமிழர் மீனவர்களை, அவர்களுடைய நலனை பற்றி அக்கறை கொள்ளவே இல்லை. இந்தியாவை ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பன அரசாங்கமும் இதை கண்டுகொள்ளவில்லை. இதுதான் வேதனை. குஜராத்திலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை அழைத்து செல்கிறது. அப்பொழுது இந்திய கடற்படை கப்பலானது விரட்டி கொண்டு போய் அந்த மீனவனை மீட்கிறது. ஆனால் தமிழக மீனவனை இந்திய கடற்படை பாதுகாக்கவில்லை, காப்பாற்றவும் இல்லை. நேற்று நள்ளிரவில் 33 மீனவர்கள் தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டிலே ஒரு தமிழக முதலமைச்சர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாட்டிலே தமிழ் மக்கள் நலனுக்கான ஒரு அரசாங்கம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்த 3.5 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு இந்த மீனவர் நலனில் அக்கறை கொள்ளவே இல்லை. தமிழக மீனவர்கள் வாரத்திற்கு ஒரு 30 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். இந்த தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. மீனவர்கள்னா அனாதையா? மீனவர்கள்னா உங்களுக்கு இலக்காரமாக தெரியுதா? அவங்க தமிழர்கள் தானே, அவங்க ஓட்டு போட்டு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அவங்க இந்த தேசிய நீரோட்டத்தோடு இணைந்தவங்க தானே. அவங்களையே நீங்கள் பாதுகாக்க மறுக்கிறீங்க. தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி கடலில் போய் மீன் பிடிக்க போகிறான், அவனை போய் இலங்கை கடற்படையினர் அட்டூழியம் பண்ணுறாங்க. அப்போ இந்திய கடலோரப்படை ஒன்று இருக்கா? அது என்ன பண்ணுது? சும்மா கடலில் கப்பல் நிற்குது, இந்திய கடற்படைக்கு சொந்தமான கடலோரப்படை கப்பல் நிற்குது. ஆனால் மீனவர்களை காப்பாற்ற தவறல. அந்த இலங்கை கடற்படையினரானது தமிழக எல்லைக்குள்ளே இந்திய எல்லைக்குள்ளே தமிழக மீனவர்களை கைது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இந்திய கடற்படை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பிரதமருக்கு கடிதம் தான் எழுதுவார். இதை தவிர வேறு எந்த வேலையுமே கிடையாது. கேட்டால் சொல்லுவார், நான் கடிதம் எழுதிவிட்டேன். கடிதம் எழுதினா பிரச்சனை போயிடுமா? அழுத்தம் கொடுக்க வேண்டாமா? இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டாமா? அந்த மீனவன் என்ன செஞ்சான்? வாழ்வாதாரத்துக்காக போய் மீன் பிடிக்க போகிறான் கடலுக்கு, தன்னுடைய உயிரை பணையம் வச்சு மீன் பிடிக்க போகிறான். ஆனால் இன்றைக்கி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை போய் இலங்கை ஜெயிலில் வைக்கிறாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கா? ஒரு தமிழர் நலனுக்கான ஒரு அரசாங்கம் இருக்கான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மத்தியில் ஆள்கின்ற ஒரு பார்ப்பன அரசாங்கம், அது 100க்கு 100% தமிழர்களுக்கு விரோதமான அரசாங்கம். தமிழ்நாட்டில் ஆளுகிற இந்த திமுக அரசாங்கம், தெலுங்கர் அரசாங்கம் 100க்கு 100% தமிழர்களுடைய விரோத போக்கை கடைபிடிக்கிற ஒரு அரசாங்கம். அதனால் இந்த திமுக அரசு தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொள்ளணும். இனிமேலாவது மீனவர்களை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும். சும்மா பிரதமருக்கு கடிதம் எழுதுறதோடு அவங்க பணி முடிஞ்சு போனது கிடையாது. இதில் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இதை ஒரு பிரச்சனையை ஒரு பூதாகரமான கிளப்பி இந்த மீனவர் பிரச்சனைக்கு, இந்த மீனவர் கைதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும்.